ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயேசுவோடு நாம் இன்று நன்மை. ரோமர் 8:28 இவ்வாறாக கூறுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமாங்க, ஏசப்பா நம்மளை தீர்மானித்திருக்கிறாரு அவருடைய பிள்ளைகளாக. அவர் நம்மளுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற வல்லவர். அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா அவரில் அன்பு கூற வேண்டும். ஏன்? அவர் நமக்கு அன்பாய் இருக்கிறார். அவர் நம்மோட அன்பாய் இருக்கிறது போல நாமும் மற்றவங்களிடத்துல அன்பாய் இருக்கணும். அப்படி நம்ம அன்பாய் இருக்கும்போது தான் நம்மளுக்கு நிறைய காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நம்மளுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாமே நீக்கப்படுங்க. ஏன்? நம்மளுடைய தவறுகள் நிமித்தம் நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கிறோம். ஆனால் மற்றவங்களோட பார்க்கும்போது அவங்க செய்யக்கூடிய தவறுகளை நம்மளுக்கு மன்னிக்க முடியலை, அவங்க கிட்ட சண்டை போடுறோம். ஆனால் ஏசப்பா யாருங்க? நம்மளுடைய தவறுகளெல்லாம் மன்னித்து சிலுவையில் ஏற்றினார். அந்த நன்மையை பெற்றுக்கொள்வோம்.